அன்பு என்ன பண்ணுறாரு, லேடி கெட்ட போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து வண்டியில் கண்மணி கூட போயிட்டுருக்காரு. அப்போ கண்மணிக்கு வந்து ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது கண்மணி வந்து அன்பு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் தோள்பட்டையை பிடிக்கிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல அன்புக்கு. அடுத்து வந்து அன்பு ரொம்ப சந்தோஷமாக ரைடை என்ஜாய் பண்ணுறாரு. இங்கே வந்து அவங்க தம்பிக்கிட்டேயும் அதுக்கப்புறம் அவங்க அண்ணன்கிட்டேயும் அவ்வளோ சந்தோஷமாக ஹக் பண்ணிட்டு சொல்கிறாரு, நான் இன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் என் கண்மணி கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அவங்களும் இந்த மாதிரி தானே நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்மணி வந்து வேலையாக இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து வெண்ணிலா வராங்க. கண்மணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை அப்படின்றாங்க. எதுவும் இல்லை தான், ஆனால் இதை பார்த்தா உனக்கு ஏதாவது இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. இந்த ஃபோட்டோ பார்க்குறல தெரியுதா அப்படின்னோடனே அப்படியே பார்த்து கண்மணி முறைக்கிறாங்க. என்ன கண்மணி பொறாமையாக இருக்கா? நானும் அன்பும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தான் இது. இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அன்பு என்னை அவ்வளோ விரும்பினார், நேசித்தார். இப்போவும் என்னை விரும்புகிறாரு தான். அதனால தான் அவரோட வந்து பர்ஸில் இந்த ஃபோட்டோ வச்சுருக்காரு. பார்த்தல என் மேலே எவ்வளோ காதல் இருந்தால் இப்போ வரைக்கும் இந்த ஃபோட்டோவை ஒரு பர்ஸில் வச்சுருப்பாரு. அவ்வளோ காதல் என் மேலே கொட்டி கிடக்குது அவருக்கு. ஆனால் நீ என்ன நினச்ச, அவருக்கு வந்து அவர் சொல்கிறதெல்லாம் உண்மை நினச்சிக்கிட்டியா? அவர் ஒன்றை விரும்புகிறாருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பொய் கண்மணி. சும்மா அவங்க அம்மாக்காக அப்படி பண்ணிகிட்ருக்காரு. மற்றபடி அவர் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன். இன்றைக்கே உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றி விடுறாங்க. உடனே வந்து உனக்கு என்ன தான் பிரச்சனை? இப்போ வந்து என்னை வெறுப்பேற்றி பார்க்கணும், அதில் சந்தோஷம் கிடைக்கணும், அதுதான. ஆனால் நான் வெறுப்பே ஆகலை. புரியுதா? யார் பர்ஸில் யார் இருந்தால் எனக்கு என்ன வந்தது? நான் ஏன் அதை பற்றியெல்லாம் யோசிச்சுட்ருக்கேன்? என்ன கண்மணி யோசிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கியே அப்படின்னோடனே, இங்கே பார் நான் எந்த டென்ஷனாகவும் இல்லை, தேவையில்லாமல் வந்து வந்து என்னை சீன்ற வேலை வச்சுக்காத. உடனே வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க வெண்ணிலா. இங்கே பார் கண்மணி, உனக்கே நல்லா கண் கூட தெரியுது அன்பு என்ன தான் நேசிக்கிறான்னு. இதுக்கப்புறமாவும் நீ இந்த வீட்டில் இருக்கிறது நல்லதில்லை. நான் சொன்னபடி இந்த வீட்டை விட்டு நீ போகிறதா நல்லது. முதல்ல கூடிய சீக்கிரம் கிளம்பு. நான் ஒன்றும் அன்புக்காக இந்த வீட்டில் இல்லை, நான் அத்தைக்காக தான் இந்த வீட்டில் இருக்கேன். அதனால் தேவையில்லாமலாம் பேசாத. என்ன நீ அதான் அன்பு மனசில் நீ இல்லைன்னு தெரியுதுல்ல, இப்போ கூட காலில் கூட உனக்கு தெரிஞ்சிச்சுல, அப்புறம் எதுக்காக இங்கே இருக்கணும் நீ? இங்கே பார் அன்பு மனசில் நான் இருக்கேன் இல்லை, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு அத்தையை பார்த்துக்கணும், அதுக்கு தான். உனக்கு தான் எந்த சம்மந்தமும் இல்லைல்ல, அப்புறம் எதுக்காக இங்கே இருக்கணும்? அத்தை அத்தைன்னு வேறு சொல்லிகிட்ருக்க, எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு உனக்கு தெரியுமா? இங்கே பார், அவர் கட்டின தாலி என் கழுத்தில் இருக்குது. இன்னமும் இந்த வீட்டு மருமகன் நான் தான். அத்தைக்கு என்றைக்குமே நான் மருமகளாக இருப்பேன். அந்த குறையை நான் என்றைக்குமே அவங்களுக்கு நான் வைக்கவே மாட்டேன். எக்காரணம் கொண்டும் அவங்கள நல்லா பார்த்துப்பேனே தவிர அவங்கள நான் எப்போவுமே விட மாட்டேன். அவங்க எனக்கு அம்மா மாதிரி. தேவையில்லாமல் பேசிட்டு இருந்தே அப்புறம் நல்லா இப்போ என்ன சொல்ல வர? இன்னமும் நீ வந்து அன்போட ஒய்ஃபாக இருக்கிறதால தான் இங்கே இருக்கேன்னு சொல்கிறியா? சரி, அப்படியே டைவர்ஸ் கொடுத்துரு. டைவர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நானும் அன்பும் நிம்மதியாக இருப்போம்ல. நாங்கள் இந்த மாதிரி தனியாக சந்தித்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் எல்லாருடைய சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்போம்ல அப்படின்னு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க கண்மணி. உடனே வந்து வாய் மூறியா? இங்கே பார், ஏன் தலையெழுத்த முடிவு பண்ணுற அதிகாரம் உனக்கு கிடையாது. என் வாழ்க்கையில் எந்த முடிவாக இருந்தாலும் நான் தான் எடுப்பேன். டைவர்ஸ் கொடுக்கனாலும் சரி, டைவர்ஸ் வந்து நான் கொடுக்காமனாலும் அது என்னோட முடிவு. நீ யார் எனக்கு சொல்கிறதுக்கு டைவர்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு உன் வேலையை பார்த்துன்னு போயிட்டே இரு. நீ ரொம்ப தேவையில்லாமல் என் விஷயத்தை தலையிடுற, என் பர்சனல் விஷயத்தை தலையிடுற, உனக்கு உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது கேட்டுட்டு அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க வெண்ணிலா. கூடி சீக்கிரம் எப்படியாவது இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். இன்றைக்கி எப்படி இவர் காண்டாயிருப்பா நல்லா தெரியுது அவள் பேச்சிலேயே. இந்த ஃபோட்டோவை பார்த்து இன்னும் வேறு என்னென்ன பிளான் போட முடியுமோ அவ்வளோ பிளானையும் போட்டு கண்மணியும் அன்பையும் நிரந்தரமாக பிரிக்கிறேன். அன்பு என்ன தான் கண்மணி உருகினாலும் சரி, கண்மணி திரும்பி பார்க்காத முடியாத அளவுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சிவகாமி கேட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. உடனே சிவகாமி கண்மணியை பார்க்குறேங்க. என்னத்தை என்ன பார்க்குறீங்க? அவள் சொல்லிட்டு போனதெல்லாம் பார்த்தீங்கல்ல, இன்னமும் பர்ஸில் அவளோட ஃபோட்டோ வச்சுட்டு உங்கள் புள்ள சுற்றுறாரு. இதில் வந்து கண்மணி ஒன்றை தான் விரும்புகிறேன், நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பேன்னு நாடகம் ஆடுறாரு. எப்போ தான் இந்த நாடகம் போகிறது நிறுத்துவாரோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க.